ஒரு காரசாரமான கலர்ஃபுல்லான சிக்கன் கிரேவி. இதில் நம்ம சேர்க்க போகிற மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். ஸோ த டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே இது ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். சுட சுட சோறை தட்டில் போட்டுட்டு இந்த சிக்கன் கிரேவியை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி, கூடவே 2 ஸ்பூன் அளவு மிளகு, 2 ஸ்பூன் அளவு சின்ன ஜீரகம் எல்லாம் வெடிச்சு வந்ததும் 6லிருந்து 7 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் துருவி வச்ச தேங்காயும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பொன்னிறமாக வதங்கி வந்ததும் இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து பைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், கருவேப்பிலை வெடிச்சு வந்தது நீள்வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகி வெங்காயம் வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு தக்காளி அண்ட் வெங்காயம் வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி அண்ட் வெங்காயம் இந்த அளவு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் 1/2 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு 5 to 15 மினிட்ஸ் இதை மூடி வச்சிடலாம். மூடி ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த அளவு நல்லா குக் ஆகிருக்கும். சிக்கன்ல இருந்து அந்த தண்ணி எல்லாம் வெளியே வரும். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனோட நம்ம சேர்த்துருக்கா இந்த பேஸ்ட்டை கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அகைன் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அளவு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிரேவி கிடச்சிரும். அவ்வளோதாங்க. இது மேலே மல்லி இலை, புதினா எதுவுமே சேர்க்க வேணாம். அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டான காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி. நெக்ஸ்ட் உங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கியூட்டி சால்ட்டியாக இருக்கும். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.